என்ன பிள்ளை ஒரு மாதிரியா இருக்க? டீ சாப்பிட்றியா? வேணாயா. ஆனா நீ ஒண்ணு அப்பதான் தெம்பா இருக்கும். டீ போடுப்பா. காமாட்சின்னா ஸ்பெஷல் டீ போட்ட மாட்டேன். காமாட்சி, சந்தைக்கு போயிட்டு வரியா? வயோதிகர பார்த்தா தெரியல, ஒரு பொண்ணுகிட்ட பேசணுங்கிறதுக்காக சம்பந்தம் இல்லாம பேசுறதா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? அட, இது என் மக மாதிரியா? காமாட்சி, என்னமாச்சு? காமாட்சி, என்னமாச்சு? பயப்படாதம்மா, வாந்தி எடுத்துட்டல, வயிறு சுத்தமாயிடும். சுபையா, ஐயா, சுடு தண்ணி கொண்டா. வாயை குப்பிடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிமா. மெதுவா. அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு. நான் மாசிலாமணினே, என்னண்ணே? எப்பயுமே பஞ்சாயத்தை மரத்தடியில வைக்கிறதா வழக்கம். இப்போ உங்க டீ கடை வாசல்ல வச்சிருக்கோன்னு பாக்குறீங்களா? எங்க நடந்தா என்னங்க, இனிமே பஞ்சாயத்து கூட்டத்தை நம்ம டீ கடை வாசல்லே வைங்க. நானும் டீ வேலையை குறைச்சு வியாபாரத்தை பெருக்கிறேன். தலைவர் வந்துட்டாரு. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஏன்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ தான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்க. பாத்தீங்களா, பழச மறக்கலையே. அன்னைக்கு ஏதோ கோபத்துல எசக்கு பெசகா பேசிருப்பேன். ஆஹா, பழச மறந்தாதானே புதுசு கிடைக்கும். டேய் ஐயா, பெருசுக்கு ஒரு பெசல் போடு. அதெல்லாம் வேணா, நீ விஷயத்துக்கு வா. நல்ல விஷயம் தான், மங்களகரமான விஷயம் தான். நம்ம காளி என்ன கல்யாண விஷயம். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? என்னடா, அன்னைக்கு அவனை இவனை அடிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு இவனே அவனுடைய கல்யாணத்தை பத்தி பேசுறான்னு பாக்குறீங்களா? நரசிம்மா, இப்படி வாங்க வாங்க. எல்லாம் காளி என்ன கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அட, சந்தோஷம் வருங்க, கல்யாண விஷயம் இருக்கும். அதை பின்ன பின்ன நமக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்க நம்ம ஊர்க்காரங்க ஆயிட்டீங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கும். காளி என்ன இப்ப மனுஷனா திருந்திட்டான். யாரோ ஒரு பொண்ணு விரும்புறான். மாடு மேற இடம், குளம், குட்டை, ஏரி, வயக்காடுன்னு ட்வீட் பண்ணிட்டு இருக்கான். சில விஷயமா கசமசன் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு நேரம் அதிகமா தெரியும். பாரு. அதனால காளியோட கல்யாணத்தை ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கூடி நடத்தி வைக்கல முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சம்மதம் தானே? பெரியவங்களா சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சம்மதம். அடே, காளிய வந்துட்டாரே. பாப்பா, இப்படி சபையில உட்காரு. பகையில இடம் விடு, புது மாப்பிள்ளை இடம் விடு. எல்லாம் உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்னப்பா காளி, கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாமா? இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்க, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? என்ன அவசரமா? அப்ப குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? அட பாப்பா, என்ன புரியலையா? ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கிறானா என்ன அர்த்தம்? 3 மாசம் முழுகாம இருக்கான்னு தானே அர்த்தம். வயிறு பெருசா ஆகிறதுக்குள்ள சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லடா, கல்யாணம் அன்னைக்கு வயிற்றை தள்ளிட்டு வந்தா அசிங்கமா இருக்கும். யார பத்தி நீங்க? உங்களை சொல்ல சிஸ்டர், நம்ம காமாட்சி பத்தியில சொல்லிட்டு இருக்கேன். என்னது, காமாட்சியா? ஆமாமா, அனாதை, சின்ன வயசு. நானும் காமாட்சி ஒரு வயசுல தாண்டா பிறக்கல. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுறா குடலை உருவிடுவேன். என்ன ராஜா, ரவுடித்தனம் பண்ணி தப்பிக்கலான்னு பாக்குறியா? பெண் பாவம் பொல்லாதது, பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமையா. அப்பாண்டமா புளி போடாத, பெரியவங்களா இருக்காங்கன்னு சும்மா இருக்க. காமாட்சிக்கு எனக்கு தொடர்பு நிரூபிக்க முடியுமா? என்ன கண்ணா சட்டம் பேசுறியே? கை புண்ணுக்கு கண்ணாடி கேக்குறியா? காமாட்சிக்கு கடை வச்சு கொடுத்தவன் நீ, ஆதரவா இருக்கிறவன் நீ, ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கிறவன் நீ, ஒன்னா குளிக்கிறது நீ, ஒன்னா தோட்டுறது நீ, ஒன்னா சாப்பிடுறது நீ, ஒன்னா தூங்குறது நீ. வயிறு மட்டும் பெருசானா அதுக்கு நீ இல்லையா? ஊர் பள்ளிகள் எல்லாம் தெரியும், பயத்தால சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்களையா. என்ன முறைக்கிறா? அங்க வேறு உண்மையை மறைக்க முடியாது இல்ல. கோமதி, கோமதி கொஞ்சம் நில்லுமா. கோமதி, கோமதி, நான் சொல்றது கேளு. போங்க, இங்க இருந்து போயிடுங்க. கதவு மட்டும் சாத்தல, என் மனசையும் சேர்த்து சாத்திட்டேன். எங்க கோமதி இருக்காங்க? அவங்க இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு போனாங்க, வெளியில பாக்கல. கோமதி, கொஞ்சம் நில்லு, நான் நிரபராதி.
இது அபாண்டமான பழி. என்னை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி போறது நியாயம் இல்ல. என்னையும் காமாட்சியும் சேர்த்து வச்சு இந்த ஊர்ல ஏதாவது பேசுறாங்கன்னா அது நீயும் நம்புறியா? கோமதி, கோமதி என்ன நம்பு. என் கூட பேசுமா. பொய் சொல்றவங்க, பித்தலாட்டம் பண்றவங்க, இவங்களெல்லாம் கண்டாலே எனக்கு பிடிக்காது. பேசவும் நான் தயாரா இல்ல. என்ன, எங்க வந்தீங்க? வீடு திறந்திருந்தா நுழைஞ்சிடுறதா? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எதுக்கு? என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மரியாதையா வெளியே போயிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க. அண்ணன் தப்பிச்சு, அது நல்ல அண்ணன் தெரியுமா? ஏங்க, அந்த தேவராஜ் பைய சொல்றத நீங்க நம்பாதீங்க. காமாட்சி நல்ல பொண்ணுங்க. அனாதையா நிக்குதே, வயசு பொண்ணாச்சேன்னு பரிதாபப்பட்டுதான் அண்ணன் ஆதரவா இருந்தாரு. அந்த ஆதரவை பார்த்துதான் ஊரெல்லாம் சிரிக்குது. ஏயா, ஒரு அயோக்கியன நல்லவன சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அந்த ஆள் செஞ்ச அக்கிரமத்தை நியாயப்படுத்த வந்திருக்கீங்களா? வேலைக்கு ஓனா சாட்சியா? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அந்த ஆள் போய் குடும்பம் நடத்த நீங்களும் நிறைய உடந்தையா இருந்திருக்கீங்க. இந்தாமா, அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. அவர் ஏன் எங்க போய் படுத்தார்? நீங்க தெருவில் அம்போ நின்னப்போ தான் வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் குளிர்லையும் மழையிலையும் நனைஞ்சு அந்த வீட்டு திண்ணையில போய் படுத்து கிடந்தார். அப்போ இந்த வீடு அந்த காளி தம்பி வீடா? ஆமாம்மா, வீட்டு வாடகை கூட வாங்காம வீடு கொடுத்தவரை இப்படி கேவலமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவர் எத்தனை தடவை விரட்டினீங்க தெரியுமா? வீடு தன்னோடதுங்கிற உண்மையை உங்களுக்கு தெரியாம மறைச்சாரு, எங்களையும் சொல்ல விடல. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்ல வச்சுட்டீங்கம்மா. அண்ணன் சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பைத்தியக்கார மாதிரி இருக்குது. அம்மா, அண்ணன் கண் கலங்கி நாங்க பார்த்தது இல்லம்மா, இப்போ கலங்கி போய் நிக்கிறார். அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நாள் கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் மூட்டை கட்டு. இன்னைக்கே இந்த ஊரை விட்டு புறப்படணும். இந்தாயா, மாசம் எவ்வளவு வாடகைன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. மூஞ்சிலேயே தூக்கி எறிகிறோம். ஏய் வாங்கடா, கல்லுல போய் நார் உடிச்சுக்கிட்டு ஆங்காரம் பிடிச்ச அந்த கும்பலைட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட எங்காவது போய் சோவரில் முட்டிக்கலாம். கோமதி, கோமதி, என்னம்மா? என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா, யார் இவங்க? ஒன்னும் புரியலையம்மா. எல்லாம் நல்ல காரியம்தான். என்ன இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? போடா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லணும். நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல, நான் வலது காலை எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா நல்ல காரியம் இல்லையா? என்னடா கண்ணா மச மச நிக்கிற? இது என்ன அந்நியர் வீடா? நம்ம வீடுமா. இதெல்லாம் எடுத்து போய் காட்டு. புடவை பிடிச்சிருக்கான்னு கேளு. விலை 4000 ரூபான்னு சொல்லாத, அது அசிங்கம். என்னம்மா, எதுக்கு இந்த புடவை எல்லாம்? ஏண்டி அப்படி அமைதியா நிக்கிற? அவங்க கேக்குறாங்கல்ல, சடக்குன்னு சொல்ல வேண்டியதானே. நாங்க பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்னம்மா இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீதானே? நான் பதில் சொன்னா நல்லா இருக்காதுல்ல, நீயே சொல்லு. பெத்தவதான் தான் பிள்ளைக்கு பொண்ணு பாப்பா, ஆனா இங்க பொண்டாட்டியே தான் புருஷனுக்கு பொண்ணு பாக்குறாளே. கல்யாணமான நீ ஏன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு உன் பொண்டாட்டியை விட்டே சக்கரத்தை தேடுற? அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் இன்னொருத்த மேல ஆசைப்பட்டா நீயே போய் அவனை கூட்டிட்டு வருவியா? என்னமா இது, வயசுக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டியே. என்ன பேசணும்னே தெரியலையே. இவளுக்கு என்ன குறை வச்சிருக்க? குழந்தை இல்ல, அதனால 2ஆம் தரமா கட்டிக்கிறேன். என்ன தப்பு? தாலி கட்டிக்கிட்டவ அடிமையா? இந்த பாரு, உன்னை கட்டிக்கிட்டவ கூரை குறுகி நிக்கிறா. இப்படி ஒரு மகாலட்சுமியை வச்சு குடும்பம் நடத்த முடியல. உனக்கு 2ஆம் தரம் கேக்குதா? ஏண்டா அப்படி கிழக்கு கிளை தாவற? நாங்க கிளை தாவறமா? ஆப்பஞ்சுட்டு வைத்த வளர்க்கிற அப்பாவி பொண்ணு கிட்ட அடியாள் மாதிரி நடிச்சு அவளை கெடுத்து இப்போ உன் பொண்ணு கிட்ட ஆசை நாயகனா இருக்கானே, அது என்ன கிளை தவறதா மரம் தவறதா? பாவம், அந்த பையன் மேல பழிய போட்ட, அது பழிக்கல. இப்ப ஏன் பொண்ணு மேல பழிய போட வந்திருக்கியா? டேய், இனிமே உன் பேச்ச தெரு நாய் கூட கேட்காது. போவலியே. இந்த தெரு நாங்க எப்ப நம்ம பேச்ச கேட்டது? நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க உன் பொண்ணு நேர்மையின் சின்னம், அவளையே கூப்பிட்டு கேளு, உண்மை தெரியும். டவுனே சிரிக்குது. பெரிய பத்திரி தங்கத்தை பத்திட்ட மாதிரி பேசுறிய. டேய், வெளியே போடா. இனிமே இங்க நின்ன ஊர் சிரிச்சிடும். மரியாதையா இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு, இல்ல நானே எடுத்து வெளியே போட்டுருவேன். ஏண்டி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீலிக்கண்ணீர் வடிச்சு அனுதாபத்தை சம்பாரிச்சுக்கிறீங்களோ? 2 பொட்டாச்சியும் என்ன மாறி மாறி திட்டாளுங்க. ஒரு வார்த்தை எடுத்து பேசுனியா? நீ வீட்டுல பேசிக்கிற. பொட்டாச்சிங்களுக்கு இவ்வளவு கொடுப்பா? என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, எதையும் இங்க விட்டு வைக்காதீங்கடா. எந்த நேரத்துல இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சோமோ தெரியல. ஏத்தா, பேசாம இந்த வேலையை மாத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா நினைக்கிற? ஏம்மா, அந்த தேவராசனை பார்த்து பயப்படுறியா? அவர் இருக்கிற வரைக்கும்
அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். யார சொல்ற? காளி தம்பியவா? ஆமாம்மா, அவர் தானே நமக்கு இந்த ஊர்ல பெரிய துணை. நான் வந்தப்பவே சொன்னேன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு. நீ தாண்டி கரிச்சு கொட்டினிய. நான் வந்த அன்னைக்கே அவரோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஒரு நல்ல மனுஷன் வீணா போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டேன். முரடனா இருந்தா சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் போச்சு. அடியே, நீ என்னதான் திட்டினாலும் அந்த பிள்ளை வாய முடிட்டே பேசாம போகுதுல்ல. எதுக்குமே ஒரு முகராசி வேணும்டி. அந்த படுபாவி தேவராசி பைய உன்னையும் அந்த பிள்ளையும் சேர்த்து வச்சு பேசினானே, கேட்டியா? கேட்டேன். ஏன் உனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சா? அடியே, நான் பெத்தவளாச்சே, என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இருக்காதாடி? தெரியும், நீ ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு தெரியும் இங்கதான் வந்து நிப்பேன்னு. அம்மா, ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், நீ என்ன பண்ணுவ? ஏய், என்னடி சொல்ற? என்ன ஆன பாக்குறியா? அட சொல்லுமா. ஆஹா, விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போகுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேப்ப? அம்மா, பயப்படாதடி, நான் உன் அம்மா தான். நீ அந்த பையனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி, காசு பணமா முக்கியம்? கடவுள் கண்ணை திறந்தா காசு தானா கொட்டுது. கண்ணறிஞ்ச புருஷன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்டி. ஐயோ அம்மா, என்னடி என்னடி? ஐயோ, சும்மாடி அடியே, சும்மாடி, வலிக்குதுடி. ஏய், நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதாது, அந்த பையன் கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. என்ன? காமாட்சி, என்னம்மா உடம்புக்கு முடியலையாமே? பசங்க சொன்னாங்க. ஆமாங்கய்யா, சாப்பாடை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. வாந்தி எடுத்தல, அதான் தலை சுத்துது. 2 நாளா நான் ஊர்ல இல்ல, வந்த உடனே சொன்னாங்க. ஆமா, உனக்கு வயசுல ஏதோ புண்ணாமே? ஆமாங்கய்யா. நீ வேற வேலைக்கு சரியா சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி வியாதி எல்லாம் வந்துச்சுன்னு நர்ஸ் சொல்லிச்சு. ச்சே, இந்த ஊர்ல இருக்கிற பயல்வெல்லாம் மோசமான பயல்வ. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பானுவ. என்னையா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, உன் வயிற்று வலியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா, மத்தவங்களுக்கு வாய்க்கு ருசி ஆப்பம் சுட்டு போடுற நீ உன் வயிற்ற மட்டும் காய போடுறியே, இது நல்லா இருக்கா? நான் சொல்றத கேளு. நீ கொடுத்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் தரேன், நல்ல சத்தான பொருளா வாங்கி சாப்பிடு. கூடிய சீக்கிரமே உன் உடம்பு குணமாயிடும். வேணாங்கய்யா, அந்த காசை என் உயிரே போனாலும் தொட மாட்டேன். என்னை கட்டிக்க போறவரும் என்ன மாதிரி ஏழைதான். கல்யாண செலவுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நம்ம ஊர் கோவில்ல கன்னி பூஜை நடக்க போகுது. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் அங்க வந்து பூஜை பண்ணினா நினைச்ச கணவன் நிச்சயமா கிடைப்பான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நீ கோயிலுக்கு வந்து திருவிளக்கு ஏத்தி மனம் போல மாங்கல்யம் கொடு தாயேன்னு வேண்டிக்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா, நினைச்சதெல்லாம் உடனடியா நடக்கும். அதுவும் உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதம்மா. நிச்சயமா நீ நல்லா இருப்ப.